லஞ்ச் டைம் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். தங்கச்சி பசங்க, மாமா பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக தான் லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். எங்கள் குடும்பத்தில் அதிகமாக பொம்பளை பிள்ளைங்க தாங்க. ஆம்பளை பசங்க ரொம்ப கம்மி. 7 பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் இருப்பான். வீடு எப்போவுமே கலகலன்னு நிறைஞ்சு சத்தமாக இருக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலான லஞ்சு சிக்கன் பிரியாணி தான். நான் சமைக்கிற சமையல் என் தங்கச்சி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியம்மா நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்லி விரும்பி நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து முஸ்லீம் வீட் கல்யாண ஸ்டைலில் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ஆயில் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாஸ்மதி சீரக சம்பா இல்லாமல் புல்லட் பொன்னி பிரியாணி அரிசின்னு இருக்கும். ஸோ அது வாங்கி ஒரு தடவை பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு தூள், நம்ம வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்ப்போம் இல்லையா, அது கூடவே பட்டை கிராம்பு தூள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக பிரியாணிக்கு சேர்த்துப்பாங்க. முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக வரும். இது வந்து 100 கிராம்ஸ் பட்டை எடுத்துக்கோங்க, 10 கிராம் கிராம்பு, ஒரு 5 கிராம் இல்லை 3 கிராம் வந்து ஏலக்காய் எடுத்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு சின்னதாக உடைச்சிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரியாணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் செம்மையான ஆட்டம், டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.